அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பிஎஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில ஜாதகங்கள்ல கணவன், மனைவி பிரிஞ்சிடுவாங்கன்னு இருக்கும். ஆனா பிரிய மாட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தா, அந்த குடும்பத்துல 2வது குழந்தை இல்லைங்கிறது தான் பெரிய பிரச்சனையாவோ, வருத்தமாவோ இருக்கும். இப்ப கணவன் பிளஸ் 2வது குழந்தைங்கிறது ஒரே பாவகம் தான். அதாவது 7ஆம் பாவகம். பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை பாசிட்டிவாக இருக்கும், இல்லைன்னா நெகட்டிவாக இருக்கும். சிலருக்கு கணவர் வெளிநாட்டில் அல்லது வெளி மாநிலத்தில் இருப்பாங்க. சிலருடைய 2வது குழந்தைக்கு மருத்துவ செலவு அடிக்கடி ஏற்படும். இதுபோல் ஒவ்வொரு பாவகத்திலையும் சூட்சமங்கள் இருக்குது. இப்போது 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது வீடு, நிலம், வாகனம், தாய். இதில் உயிர் காரகத்துவம்னு பார்த்தீங்கன்னா தாய் தான். பொருள் காரகத்துவம் வீடு, நிலம், வாகனம். பூர்வ புண்ணியம் நல்லா இல்லைன்னா உயிர் காரகத்துவத்துக்கு கண்டத்தை கொடுத்துடும். சரிங்களா? இல்லைன்னா இந்த வீடு, நிலம், வாகனம் இதுக்கு சில நேரம் புதுசாக வாங்கி சுப செலவுகளை கூட கொடுக்கும். சரிங்களா? அது பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த மாதிரி 7ஆம் பாவம் கெட்டு கிடக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த பிரச்சனைகளை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பாவகத்திலையும் நமக்கு பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க. நான் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா குலதெய்வம் எதுக்கு போகணும் அப்படின்னுலாம் சொல்வேன். எனக்கு சிறுவாபுரி முருகன் தான் குலதெய்வம், அவர் தான் எனக்கு நிறைய பண்ணார், அதனால் அவர் கோயிலுக்கு தான் போவேன், குலதெய்வத்தெல்லாம் போய் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவன் என்னை நல்லா அடித்து துவைச்சி விதி எந்த அளவுக்கு பேச வச்சிருக்கு பாருங்கள் குலதெய்வத்தை பற்றி. ஸோ அதனால் குலதெய்வத்தை நீங்கள் எப்பவும் கைவிடாதீங்க. சரிங்களா? நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.